ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் நம்பினதிலே உறுதியாய் நில்லுங்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை ஏன் உங்களை பார்த்து சொல்லணும்னா, நீங்கள் எப்பொழுதுமே ஒரு நிலையில் நிற்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு விதமாக இருக்கிறீங்க, இன்னொரு நேரத்தில் இன்னொரு விதமாக இருக்கிறீங்க. ஒரு நிலையில் நிற்காதது நிமித்தம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் என்ன செய்யலை, நடக்கலைன்னு சொல்லி உங்கள் தவறை ஆண்டவர் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மனம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. இதை இப்படி செய்யலாமா, இதை அப்படி செய்யலாமா, எடுத்த முடிவில் நீங்கள் உறுதி இல்லாமல் இருக்கிறதை என் ஆவியானவர் இன்னைக்கு ஆவியில் காண்பித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு விதமான பேச்சு, ஒவ்வொரு விதமான செயல் ஒரே நிலையில் இருக்கும் பொழுது தான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை கர்த்தர் இன்றைக்கு உறுதியாக உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அதுவும் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? 115 சங்கீதம் 11வது வசனத்தில் தீர்க்கமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு கேடகமும் உங்களுக்கு துணையுமாய் என்ன செய்கிறார் இருக்கிறார் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனித்தீர்களா? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே. இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்து கொண்டு, ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு தீமையை விட்டு விலகுகிறவர்களாக இருக்கிறோம். அவர் பார்க்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு பயப்படுகிற பயமெல்லாம் இருக்குது. நம்ம ஆண்டவருக்கு உண்மையாலாம் இருக்கிறோம், ஆனால் காரியம் நடக்க மாட்டேங்குது. ஆண்டவரை நம்ம நம்பிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நம்பிக்கையில் எப்படி இருக்கணும்னு சொன்னால், நான் ஆண்டவர் இந்த காரியத்தை ஏண்ட என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டாரு, சொன்னது நிமித்தம் இந்த காரியம் நிச்சயமாக எனக்கு எதிர்மறையாக நடந்தாலும் கூட, எனக்கு எதிர்மறையான காரியங்கள் சம்பவித்தாலும் கூட, இந்த காரியத்தில் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, இந்த காரியம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் சொன்னபடி அவர் நிச்சயமாக நடத்துவார் என்று சொல்லி அந்த காரியத்தில் உறுதியாக என்ன செய்யணும், நிற்க நம்ம கற்றுக்கொள்ளணும். எப்போ நம்ம உறுதியாக நிற்கிறோமோ அப்போ தான் நம்மளை என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும் என்பதை விளங்கி கொள்ளணும். அன்றைக்கு எளிய நாட்களில் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், 2 நினைவுகளோடு குந்தி குந்தி நடந்து கொண்டிருந்தார்கள். பாகாலையும் நம்பினார்கள், கர்த்தரை நம்பினார்கள். அப்படி நடந்த ஜனங்களுக்கு தான் எலியா சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் 2 நினைவுகளோடு ஏன் குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை செய்வீங்கள் என்று சொல்லி அந்த மக்களுக்கு முன்பாக, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கர்த்தரே தெய்வம் என்பதை நிரூபித்து காண்பித்தான். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஜனங்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தரை ஆராதித்தார்கள், கர்த்தரை உயர்த்தினார்கள். இன்னைக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நம்ம கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறோம், உலகத்துக்கு இடம் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு இடம் கொடுக்கிறோம், பாரம்பரியத்துக்கு இடம் கொடுக்கிறோம், உலக வழக்கத்துக்கு இடம் கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்னும் என்ன செய்ய சொன்னால், இந்த நாட்களில் என்னென்னலாமோ வழிபாடுகளுக்கு இடம் கொடுக்கிறோம். உறுதியாக நிற்கணும், கர்த்தருக்கென்று சொல்லி உறுதியாக நிற்கணும். ஆண்டவருக்கென்று சொல்லி பாடுகளை சகிக்க உறுதியாக நிற்கணும். கர்த்தருக்கென்று சொல்லி அவருடைய வார்த்தைக்காக, இந்த வார்த்தைக்காக பாடுகளை சகிக்கலைன்னா எப்படி இந்த வார்த்தை உன்னை ஆசீர்வதிக்கும்? இந்த வார்த்தையில் நிற்காம எப்படி இந்த வார்த்தை உன்னை நடத்தும்? எப்படி உங்களுடைய குடும்பத்தை நடத்தும்? எனக்கு எல்லாம் வேணும், வார்த்தையே வேணும் நினைக்கக்கூடாது. வார்த்தை மட்டும்தான் வேணும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் என்ன செய்யணும், உறுதியாக இருந்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் பட்சத்தில் கர்த்தர் நிற்பார். உங்கள் பட்சத்தில் கர்த்தர் நிற்கும் பொழுது உங்களுக்கு எதிராக யார் நிற்க முடியும்? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பன், இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மையை பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் எடுத்த ஒவ்வொரு காரியத்திலும் உறுதியாக இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.